hard work. Who is pushing you? The person who has to push you is yourself. ஆனால் அன்னைக்கு அந்த ட்ரில் சொன்னீங்கல்ல, இந்த இடத்துலேருந்து பேக் லெஃப்ட் மட்டும் அது வந்து ஆடிட்டு ஹிப்பு ஓப்பன் ஆகுது, எந்திரிச்சிடுறேன். அது எந்திரிக்கலாமா எந்திரிக்கக்கூடாது? இந்த ஹிப்பு. ஆமாம், ஓகே. ஸோ இந்த ட்ரில் பண்ணுறப்போ நம்ம எதுக்காக பண்ணுறோம் மெயினாக? ஸோ நாட் கமிட் டு த பால். லேட் ஆடுறது. லேட் ஆடுறதுக்காக இந்த ட்ரில் பண்ணோம். கரெக்டாக? ஸோ ஸ்டான்ஸ் நில் அகேன். ஸோ நம்ம ஸ்டான்ஸில் இந்த பொசிஷன்லேருந்து அடுத்த மூமெண்ட் ஈதர் ஃப்ரண்ட் ஃபுட், அங்கேருந்து பாலுக்கு நீ போவ. கரெக்டாக? எப்படி ஃப்ரண்ட் ஃபுட் எப்படி போவ? எய்தர் ஃப்ரண்ட் ஃபுட் போவ, இல்லைன்னா அங்கேருந்து என்ன பண்ணுவேன்? பேக் ஃபுட் வருவேன். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த 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 இடத்துல என்ன நடக்குது? ஜஸ்ட் பேக் லிஃப்ட் அண்ட் மூவ் ஃபார்வர்ட் ஆர் பேக் ஃபுட். அப்போ ட்ரில் பண்ணுறப்ப மேலே வரணுமா வரக்கூடாதா? நீயே சொல்லு. வரக்கூடாது. அந்த பேஸ்லேருந்து தான் பண்ணணும். இந்த பேஸ் கொலாப்ஸ் ஆச்சுனாலே வி கம் அவுட் ஆஃப் த பொசிஷன். அந்த பொசிஷன்லேருந்து வெளியில் வந்துட்டோம். ஸோ இந்த பேஸில் இருந்தால் தான் ஹேவ் டு ஸ்டே. இது கொஞ்சம் ஏன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகணும், இது ட்ரெயின் ஆகணும். நம்ம ரிப்பீட் பண்ண அந்த பேஸ் உனக்கு ஸ்டேபிள் ஆகும். டே 1 உனக்கு தெரியாது, ஒரு 2-3 நாள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அந்த ஸ்டேபிள் தெரியும், உனக்கு அந்த ஃபீல் தெரியும், கம்ஃபர்ட் தெரியும். இப்போ நீ அங்கேருந்து மூவ் பண்ணுறப்போ ஃபார்வர்ட் ஆர் பேக் ஃபுட் நல்லாயிருக்கும். நீ மேலே வந்தேனாலே உன்னோட ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் கட் ஆகிடுச்சு பாரு. உன் ஹிப்ஸ் மேலே வந்துச்சுனாலே இவ்வளோ தான் மூவ் பண்ண முடியும். அதே இது ஹிப்ஸ் கீழே இருந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் மூவ் பண்ண முடியுது பாரு. அதேமாதிரி பின்னாடி வரப்போ எவ்வளோ ஸ்விட்ச் பண்ணி வர முடியுது பாரு. ஸோ அதை தான் மெயின் பர்பஸ். இங்கேருந்து ஆக்டிவேட் யுவர் பேட், அவ்வளோதான். தென் மூவ் டு த பால். ரெடி ஃபார் த பால், தென் மூவ் டு த பால். ஓகேவா? ஸோ இந்த ஹிப் எப்போ மேலே வரலாம்? எதர் ஒரு பேட் பால் பார்த்துட்ட, ஒரு ஷார்ட் பால் பார்த்துட்ட, அப்போ நீ ஸ்விட்ச் பண்ணி மேலே அடிக்கணும்னா யூ கேன் கம் அப். ஆர் ஒரு பேக் ஃபுட் போகிற பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்குது, அப்போ அது வரைக்கும் நீ அந்த பேஸில் தான் இருக்கணும். அதுவும் நம்ம கண்டிஷன், இந்தியன் கண்டிஷன்ஸில் டர்ஃப் விக்கெட்ஸில் பால் எப்போவுமே கீழே தான் இருக்கும். மேலே வர்றது ரொம்ப ரேர் சான்ஸ் இருக்கும். நியூ விக்கெட்னா வரும், நியூ பாலில் இருக்கும். பால் ஓல்ட் ஆகிடுச்சு, விக்கெட் ஒரு 3 நாள் 4 நாள் 2 நாள் இந்த க்ரீனு இதெல்லாம் ரோல் ஆகி போனதுக்கப்புறம் என்ன வரும்? பால் கீழே தான் வரும். அப்போ இந்த பேஸில் இருந்து ஆடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேண்ணா.